Hi guys, not Abdurrahman. Welcome to Update. So, we class 9 economics chapter 2 அதான் people as resource கடைசி explanation part தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஹெல்த் ஹெல்த்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சொசைட்டியில். firm maximize profit. Do you think any firm would be induced to employ people who might not work efficiently as healthy workers because of ill health? The health of a person help him to realize his or her potential and the ability to fight illness. அதாவது firm வந்து ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணும். அதாவது ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து அதிகமாகும். ஸோ ஏதாவது ஒரு firmல அதாவது ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து அதாவது வேலை செய்யறதுக்கு நோய்வாய்ப்பட்டவங்களே சேர்த்துப்பாங்களா? அதாவது இல் ஹெல்த், அதாவது ஒருத்தருக்கு வந்து ஏதாவது ஒரு நோய் இருந்தால் அவர் கண்டிப்பாக வந்து அவரால் அந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக வேலை செய்ய முடியாது. ஸோ அதனால அந்த கம்பெனிக்கு அவரால் வர ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியாகும். அதே அந்த இடத்துல வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் எஃபிஷியண்டாக வேலை செய்கிற ஒருத்தர் இருந்தாருன்னா அந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து இன்னும் அதிகமாகும். ஸோ அதனாலேயே ஒரு பர்சனோட ஹெல்த் தான் அவனோட பொட்டன்ஷியலை வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். He by she will not be able to maximize his by her in output to overall growth of the organization. Indeed, health is an indispensable basis for realizing one's well-being. ஸோ ஹெல்த் இல்லைன்னா அவனால் வந்து அந்த இடத்துல அந்த ஆர்கனைசேஷனோட ஓவரால் க்ரோத்துக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால ஹெல்த் வந்து ஒரு இன்டிஸ்பென்சிபிள் பேசிஸ் ஃபார் ரியலைசிங் ஒன்ஸ் வெல்பீயிங். ஸோ ஒருத்தரோட வெல்பீயிங்கை வந்து டிலேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். Henceforth, improvement in the health status of the population has been the priority of the country. ஸோ அதனாலேயே ஹெல்த் ஸ்டேட்டஸ் பாப்புலேஷனோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ அது மூலயமா அந்த கண்ட்ரியில் வந்து எல்லாமே அதிகமாக நடக்கும். ஸோ அதான் வந்து கண்ட்ரியோட ப்ரையாரிட்டியாக இருக்குது. அவர் நேஷனல் பாலிசி டூ எய்ம்ஸ் அட் த இம்ப்ரூவிங் த accessibility ஆஃப் ஹெல்த் கேர், family welfare and nutritional services with a special focus on the underprivileged segment of the population. ஸோ நம்மளோட நேஷனல் பாலிசியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேரோட அக்சசிபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் ஃபேமிலி வெல்ஃபேர் நியூட்ரிஷனல் சர்வீஸும் வந்து இந்த அண்டர் ப்ரிவிலேஜ் செக்மெண்ட் ஆஃப் த பாப்புலேஷன் கொடுக்கறதுல தான் ஃபோக்கஸ் இருக்குது. Over the last 5 decades, India has built a vast health infrastructure and has also developed the manpower required at primary, secondary and tertiary sector in government as well as in the private sector. ஸோ லாஸ்ட் 5 டிகேட்ஸில் வந்து இந்தியா வந்து ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் ரொம்ப ஒரு வேஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது மூலயமா மேன் பவரும் வந்து பிரைமரி செகண்டரி டெர்ஷியரிக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைடாக இருக்குது. அதுவும் கவர்மெண்ட்லேயும் சரி ப்ரைவேட் செக்டார்லேயும் சரி. ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓவர் தி இயர்ஸ். ஸோ ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நம்ம கவர்மெண்ட் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கு. ஸோ எஸ்சி, அதாவது எஸ்சினா வந்து சப் சென்டர்னு அர்த்தம். அதே பிஹெச்சினா பிரைமரி ஹெல்த் சென்டர், சிஹெச்சினா கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர். ஸோ இந்த ஹெல்த் சென்டர்ஸ் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ 2014 டோட்டலாக வந்து 182,709. ஸோ 1,82,709 இருந்திருக்கு இந்த மாதிரி. அதுவே 2014 2019 வந்தப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து 1,78,548. இப்போ அதுவே பார்த்தா டிஸ்பென்சரிஸ் இல்லை, அப்புறம் ஹாஸ்பிட்டல் 2014 29,715. அதுவே 2019 வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகிட்டு 31,986 மாறி இருக்கு. அப்புறம் பெட்ஸ், ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பெட்ஸ் அது 675,779. அது 818,396 மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரெஜிஸ்டர்ட் டாக்டர்ஸ் வந்து மெடிக்கல் கவுன்சிலில் 36,000 டாக்டர்ஸ் கிட்ட இருந்திருக்காங்க. அது வந்து இப்போ 29,000 டாக்டர்ஸாக மாதிரி இருக்கு. இப்போ நர்சிங்னு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 26,21,981 இருந்திருக்கு. அதுவே அது பார்க்குறப்போ 12,01,393 மாறி இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஏஎன்எம் ஆர்என் பிளஸ் ஆர்என் அண்ட் ஆர்எம் அப்புறம் எல்ஹெச்வி அதான் பார்க்குறப்போ நமக்கு என்னன்னா ஏஎன்எம்னா ஆக்சிலேட்டரி நர்ஸ் ஹைட்ரைட்ஸ், ஆர்என் அண்ட் ஆர்எம்னா ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ட் மிட்வைஃப், அப்புறம் எல்ஹெச்வினா லேடி ஹெல்த் விசிட்டர்ஸ். ஸோ இதுமே வந்து எல்லாத்துக்கும் ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க. Unemployment. Sakal's mother Sheila looked after the domestic chores, children and helped her husband, but Bhuta in the field. Sakal's brother Jitu and sister Sito spent time playing and roaming. Can you call Sheila or Jitu or Situ unemployed? If not, why? Unemployed is said to exist when people who are willing to work at going wages cannot find job.
Sheila is not interested in working outside her domestic domain. Jitu and Situ are too small to be counted in the workforce population. Neither Jitu, Situ or Sheila can be counted as unemployed. ஸோ சக்கலோட அம்மா வந்து ஷீலா, அப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி தங்கச்சி இருக்காங்க, ஜீத்து அப்புறம் சீத்து. ஸோ பார்த்தீங்கன்னா ஷீலா வந்து வீட்டில் இருக்கிற வேலையை பார்க்குறாங்க. அதுவே அவங்களோட அப்பாவோட பூட்டா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சக்கலோட அப்பாவோட பூட்டா கிட்ட வந்து அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அதே ஜீத்துவோ சீத்துவோ பார்க்குறப்போ ரொம்ப சின்ன பசங்கனால அங்கங்கே விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாரையும் வந்து அன்எம்ப்ளாய்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அன்எம்ப்ளாய்டா அவங்க படிச்சிருந்தா அவங்களுக்கு வேலை தேவைப்பட்டு கிடைக்கலன்னா அது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட். ஆனா இப்போ ஷீலா வந்து வெளியில வேலைக்கு போகணும்னே அவங்களுக்கு ஆசை இல்லை. ஸோ அவங்க வந்து வீட்லயே எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பாக்குறப்போ ஜீத்துவோ சீத்துவோ ரொம்ப சின்னதா இருக்காங்க. அதனால அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் பாப்புலேஷனுக்குள்ள வந்து கவுண்ட் பண்ண முடியாது. Neither Jeetu, Situ or Sheila can be counted as unemployed. The workforce population includes people from 15 years to 59 years. ஸோ 15 இயர்ஸ்ல இருந்து 59 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்கள தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க் ஃபோர்ஸ் பாப்புலேஷன்ல வந்து எடுக்கலாம். Sakar's brother and sister do not fall within this age group, so they cannot be called unemployed. Sakar's mother Sheila works for the family. She is not willing to work outside her domestic domain for payment. She too cannot called unemployed. Sakar's grandparents, although not mentioned in the story, cannot be called unemployed. ஸோ அதுவே பார்க்குறப்போ அவங்களோட அப்பா வந்து வீட்டில் வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்க காசு கொடுத்தாலும் வெளியில் போய் வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ அவங்களே அன்எம்ப்ளாய்டு சொல்ல முடியாது. சக்கலோட கிராண்ட் அந்த ஸ்டோரியில் சொல்லணும்னா கூட அவங்களுமே அன்எம்ப்ளாய்டு கிடையாது. ஸோ இந்தியாவில் வந்து நம்ம அன்எம்ப்ளாய்டு ரூரல் ஏரியாஸ்லேயே அர்பன் ஏரியாஸில் சரி வச்சிருப்போம். ஸோ அன்எம்ப்ளாய்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸில் அர்பன் ஏரியாஸ்க்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸில் அதாவது கிராமப்புற இடத்துலலாம் சீசனல் அப்புறம் டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கும். அதுவே அர்பன் ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் இருக்கும். ஸோ இந்த சீசனல் அண்ட் டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதுவே எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா படிச்சு கூட வேலை இல்லாதது. Seasonal unemployment happens people when they are not able to find jobs during some months of the year. People dependent upon agriculture usually face such kind of problem. There are certain busy seasons when sowing, harvesting, weeding and threshing is done. Certain months do not provide much work to the people dependent on agriculture. In case of discussed unemployment, people appear to be employed. They have agricultural plot where they find work. This is usually happen among family members engaged in agricultural activity. ஸோ சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து எப்போ நடக்குது? இந்த சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பீப்புளுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான ஜாப்ஸ் வந்து கரெக்டான சில மந்த்ஸ்ல வந்து கிடைக்காது. இப்போ மேக்ஸிமம் வந்து இது யாரை வந்து அஃபெக்ட் பண்ணோம்னா அக்ரிகல்ச்சர்ல இருக்கிறவங்க அவங்கள வந்து பதிலாக மேக்ஸிமம் அஃபெக்ட் பண்ணோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சர்டின் மந்த்ஸ் ஒரு 6 மந்த்ஸ் பீரியட்னா அந்த இடத்துல ஒரு 3 மந்த்ஸுக்கு வந்து அவங்களுக்கு டோட்டலாக வேலை இருக்கும். அந்த த்ரெஷிங், அப்புறம் வீடிங், ஹார்வெஸ்டிங், சோவிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோவிங் அதெல்லாம் நடக்கும். அது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்வெஸ்டிங் அதில் த்ரெஷிங் அது மாதிரிலாம் நடக்கும். அதுவே பார்க்குறப்போ இந்த நடுவில் வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கு எந்த வேலையுமே இருக்காது. ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு காசுங்கிறது எந்த இடத்துல எதுவும் கிடைக்காது. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். Certain months do not provide much work to the people dependent on agriculture. அதுவே discussed unemployment people appear to be employed. They have agricultural plot where they find work. This is usually happens among family members engaged in agricultural activities. The work requires the service of 5 people but engage just 8 people. 3 people are extra. These 3 people also work in the same plot as the others. The contribution made by the 3 extra people does not add to the contribution made by the 5 people. If the 3 people are remote, the productivity of the field will not decline. The field requires the service of 5 people and the 3 extra people are discussed unemployment. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது. ஸோ அந்த சின்ன பீஸ் ஆஃப் லேண்டில் ஒரு வீடிங் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புல் முளைச்சிருக்கு. அந்த புல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். ஸோ அந்த வீட்ஸ் எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் போதும் அந்த வேலை முடிஞ்சிடும். ஆனால் இப்போ 5 பேருக்கு பதிலாக அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு 3 பேர் சேர்ந்து 8 பேர் வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 8 பேர் வேலை பார்க்குறப்போ அவங்க 8 பேரும் சேர்ந்து எடுத்தா கூட அந்த இடத்துல எந்த அளவுக்கு புல் இருக்கோ அதை மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ அந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு 5 பேர் போதும். ஸோ இப்போ பார்க்குறப்போ 3 பேர் எக்ஸ்ட்ரா வந்து இந்த இடத்துல தேவையில்லாம வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த 3 பேர் வேலை செய்யறதோட சரி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்போ அவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் வந்து ஹிடனா இருக்குது. ஸோ இந்த இடத்துல 5 பேர் வேலை செய்ய போனா எக்ஸ்ட்ரா 3 பேர் வேலை செய்யறாங்க. ஸோ இதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் நமக்கு இந்த இடத்துல நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு இருக்குது. In case of urban areas, educated unemployment has become a common phenomena. So educated unemployment வந்து ரூரல் ஏரியாஸ்ல இல்லாத மாதிரி அர்பன் ஏரியாஸ்ல வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு.
Many youth with matriculation, graduation, and post-graduation degrees are not able to find job. A study showed that unemployed or graduate and postgraduate are increased faster than among matriculates. A paradoxical manpower situation is witnessed as surplus of the manpower in certain categories coexist with shortage of manpower in others. There is unemployment among technically qualified person on one hand, while there is dearth of technical skills required for economic growth. அதாவது நிறைய யூத் வந்து அவங்க கிட்ட கிராஜுவேஷனோ போஸ்ட் கிராஜுவேஷனோ இருந்து கூட வேலை வந்து தேட முடியல. ஸோ இதனாலே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரடாக்சிக் மேன் பவர் சுச்சுவேஷன் வந்து மாறுது. This witnessed as a surplus manpower in certain categories coexist with shortage of manpower in others. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி படிப்பு வந்து படிச்சிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வேலை இல்லை. ஏன்னா அந்த இடத்துல மேக்ஸிமம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வேலை ரொம்பிடுச்சு. அதே பார்க்குறப்போ இன்னொரு இடத்துல வந்து வேலை செய்யறதுக்கு யாருமே இல்லை. ஸோ இந்த இடத்துல எல்லாரும் போய் சேர்றதுனால இந்த இடத்துல வந்து யாருக்குமே வந்து எதுவுமே கிடைக்கிறது இல்லை. இந்த இடம் வந்து காலி ஆகுது. ஸோ எல்லாரும் இந்த இடத்துக்கே சேர்ந்து போறதுனால ஒரே ஃபீல்டுக்கு போறதுனால இன்னொரு ஃபீல்டில் வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்னு பார்க்குறப்ப இன்ஜினியரிங்கும் சேர்த்து எல்லாம் போகிறப்ப அக்ரிகல்ச்சருங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அபேண்டட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல மேக்ஸிமம் ஒரு 10 பேர் 12 பேர் போகிறதுனால இந்த பக்கம் நிறைய பேர் சேர்றதுனால ஒரு இடத்துல வந்து மேன் பவர் கம்மியாகிறப்போ இன்னொரு இடத்துல வந்து மேன் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதான் வந்து நமக்கு இந்த இடத்துல நடக்குது. Unemployment leads to wastage of manpower resource. People who are an asset for the economy turn into a liability. ஸோ அன்எம்ப்ளாய்ட் மூலமா நமக்கு மேன் பவரோட ரிசோர்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுது. யார் யாரெல்லாம் அசெட்டா இருந்தாங்களோ அவங்களாம் இந்த எக்கனாமிக்கு ஒரு லயபிலிட்டியா மாறுவாங்க. There is a feeling of hopelessness and despair among the youth. People do not have enough money to support their family. Inability of educated people who are willing to work to find gainful employment implies a great social waste. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹோப்லெஸ்னஸும் டிஸ்பேரும் வந்து யூத்துக்கு நடுவில் இருக்குது. ஏன்னா பீப்புள் கிட்ட வந்து இனஃப் மணி இல்லை அவங்களோட ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இன்னபிலிட்டி ஆஃப் எஜுகேட்டட் பீப்புள் who are willing to work to find gainful employment implies a great social waste. ஸோ எல்லாம் படித்தவங்களா இருக்கிறதுனால எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு தேவையான வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்க அன்எம்ப்ளாய்டாகவே இருக்காங்க. ஸோ அதனாலேயே ஒரு கிரேட் சோஷியல் வேஸ்ட் வந்து கிரியேட் ஆகுது. அன்எம்ப்ளாய்மெண்ட் டென்ஸ் டு இன்க்ரீஸ் எக்கனாமிக் ஓவர்லோட். தி டிபெண்டன்ஸ் ஆஃப் த unemployed on the working population increases. The quality of life of an individual as well as her society is adversely affected. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறப்போ எக்கனாமிக் ஓவர்லோடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட டிபெண்டன்ஸ் வந்து ஒர்க்கிங் பாப்புலேஷன் மேலே விடும். ஸோ ஒருத்தர் வேலை செய்யலைன்னா அவரோட டிபெண்டன்ஸ் வந்து எப்படியும் அந்த குடும்பத்தில் வேலை செய்கிற ஒருத்தர் மேலே விடும். The quality of a life of an individual as well as a society is adversely affected. When a family has to live on a bare subsistence level, there is a general decline in its health status and rising withdrawal from the school system. Hence, unemployment has detrimental impact on the overall growth of the economy. Increase in unemployment is an indicator of a depressed economy. It is also the waste resource which could have been gainfully employed. If the people cannot be used as a resource, they naturally appear as a liability to the economy. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிட்டர்மென்ஷியல் இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணுது ஒரு ஓவரால் growth ஆஃப் எக்கனாமியோட. Increases in the unemployment is an indicator of depressed economy. ஸோ எக்கனாமி வந்து டிப்ரெஷன் கிரியேட் ஆகும் எப்போனா அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா. ஸோ இட் ஆல்சோ வேஸ்ட் த ரிசோர்ஸ் விச் குட் ஹவ் பீன் கெயின்ஃபுல்லி எம்ப்ளாய்டு. ஸோ அது வந்து ரிசோர்ஸ் அதாவது கெயின்ஃபுல்லி எம்ப்ளாய்டாக இருக்க வேண்டிய ரிசோர்ஸை கூட வேஸ்ட் ஆகும். If people cannot be used as a resource, they naturally appear as a liability of the economy. ஸோ பீப்புளால் வந்து ஒரு ரிசோர்ஸாக மாறுபடா அவங்க நேச்சுரலாகவே ஒரு எக்கனாமியோட லைபிலிட்டியாக மாறிடுவாங்க. இன் கேஸ் ஆஃப் இந்தியா, statistically, the unemployment rate is so low. A large number of people represented with low income and productivity are counted as employed. They appear to work throughout the year, but in terms of their potential and income, it is not adequate for them. ஸோ பார்க்குறப்போ இன்கேஸ் ஆஃப் இந்தியாவில் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்க்குறப்போ எல்லாருமே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே வேலை பார்க்குறாங்க. ஆனால் விஷயம் என்னன்னா லாஸ்ட் நம்பர் வந்து லோ இன்கம்ல தான் வேலை செய்கிறாங்க. ஸோ அது மூலிமா அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து இருக்குது. அது எம்ப்ளாய்மெண்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து த்ரூ அவுட் இயர்லேயும் இருக்குது. ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தியர் பொட்டன்ஷியல் அவங்களால முடிஞ்சதும் இன்கம் யூஸ் வந்து பார்க்குறப்போ இது வந்து அவங்களுக்கு அடிக்கேட்டானது இல்லை. அதான் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இல்லை. The work that they are pursuing seems forced upon them. ஸோ அவங்க செய்கிற வேலை வந்து அவங்க மேலே ஃபோர்ஸ் ஆகும். They may therefore want other work of their choice.
Poor people cannot afford to sit idle. They tend to engage in any activity irrespective of its earning potential. The earning keeps them on a bare substances level. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு சாய்ஸ் இருக்காது. ஸோ புவர் பீப்புள்னு பார்க்குறப்போ அவங்களால தனியாக ஐடில் உட்காந்துருக்க முடியாது. அவங்க ஏதாவது ஒரு வேலையில வந்து இருந்தாகணும். இல்லைனா அவங்களுக்கு ஏர்ன் பண்ணுறப்போ காசு எதுவுமே கிடைக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற இந்த இமேஜை பார்க்கலாம். கேன் யூ ரிமெம்பர் ஹவு மச் டிட் யூ பே வென் யூ ஆஸ்க்ட் ஹிம் டு மெண்ட் யுவர் ஷூஸ் ஆர் ஸ்லிப்பர்ஸ்? ஸோ செருப்பு தைக்கிறவங்க கிட்ட எவ்வளோ கொடுப்போம்? 5 ரூபா 10 ரூபா அந்த அளவுக்கு தான் கொடுப்போம். ஆனால் அவங்களோட வேலைங்கிறது அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஸோ இன்னொருத்தவங்களோட செருப்பை வந்து எடுத்து அவங்க தைக்கிறாங்க. ஆனால் அது காசுங்கிறது 10 ரூபா 15 ரூபா கிட்ட கிடைக்குது. ஸோ இதனாலே நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த மாதிரி அவங்களோட லெவல், அதாவது அவங்க செய்கிற பொட்டென்ஷியலுக்கும் அவங்களுக்கு கிடைக்கிற இன்கமும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ இதான் வந்து நமக்கு இந்த இடத்துல சொல்ல வராங்க. Moreover, the employment structure is characterized by self-employment in the primary sector. The whole family contribute in the field, even though not everybody is really needed. So whole family la vandu pathina work பண்ணுவாங்க. ஆனா whole family தேவையில்லை. So this is discussed unemployment in the agriculture sector, but the entire family shares what has been produced. This concept of sharing of work in the field and produce reduces the hardship of unemployment in the rural sector, but this does not reduce the poverty of the family. Gradually, surplus labor from every household tend to migrate from the village in search of jobs. Let us discuss about the employment scenario in 3 sectors mentioned earlier. Agriculture. So agriculture னு பார்க்கறப்போ most labor observing வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ல அதான் இருக்கும். In recent years, there had been a decline in the dependence of population on agriculture, partly because of discussed unemployment discussed earlier. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு சின்ன வேலைக்காக போறதுனாலே இந்த டிஸ்கஸ்ட் அப்ளைமெண்ட்னால நிறைய பேர் வந்து குறையறாங்க. Some of the surplus labor in the agriculture has moved to either secondary or tertiary sector. ஸோ அக்ரிகல்ச்சர்ல இருந்தவங்க ஒன்று டெர்ஷியரிக்கு இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டெர்ஷியரிக்கு இல்லைன்னா செகண்டரி செக்டருக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்போ இந்த செகண்டரி செக்டர் ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் இஸ் த மோஸ்ட் லேபர் அப்சர்விங். ஸோ பார்க்குறப்போ இந்த ஸ்மால் லேபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் அதில் தான் மேக்ஸிமம் லேபர்லாம் அதிகமாக தேவைப்படும். அதுவே டெர்ஷியரின்னு பார்க்குறப்ப நிறைய நியூ சர்வீஸில் வருது, அதாவது பயோடெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது ஐடி கம்பெனிஸ். அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இடம் தேவைப்படாது. அவங்களுக்கு தேவையானதுல ஒரு கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டர் இருந்தாலே போதும். ஜஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 ஏக்கர்ஸ் இடத்துல அவங்க பல கோடி வந்து சம்பாதிப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.